ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, தேங்காய் துருவல் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, சோம்பு எடுத்துக்கோங்க, கடலை அரிசி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கடலை அரிசி, சோம்பு, பட்டை மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் பொடிசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஊற வச்ச அரிசியும் கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இடித்து எடுத்துகிட்டு வந்த கடலை அரிசி, சோம்பு, மிளகு, பட்டை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச தேங்காய், பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடிசாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, கலர் காம்பினேஷனுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடை ஊற்றிடலாம். அடை ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வேக வச்சிடலாம். வாவ், சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு பொன்னிறமாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, அடை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.